இல்ல திமுக அணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளை திமுக வருகின்ற 2026 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வளர்த்துவதற்கான ஒரு பணியை செய்ய வேண்டும். அப்படி என்றால் விசிகாவுக்கு 21 தொகுதி, மதிமுகவுக்கு 20 தொகுதி, காங்கிரஸுக்கு 50 தொகுதி, கம்யூனிஸ்டுக்கு ஆளுக்கு 20 தொகுதி கொடுத்து திமுக மிகப்பெரிய அளவில் வளர்த்து விடுமா என்கிற கேள்வி வருதுங்க. இப்போ இதாவது இது ஒரு வார்த்தைக்காக பேசக்கூடிய சொல்லாக தான் பாக்குறேன் நான். என்னன்னா திமுக பொறுத்தவரையில பாஜக தனியாக நிற்க வேண்டும், அதிமுக தனியாக நிற்க வேண்டும். அப்படி நிற்கிற போதுதான் மிக எளிதாக வெல்ல முடியும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அதற்கு மாற்றாக அந்த இரு அணிகளும் கட்சிகளும் இணைந்த பிறகு ஒரு மிகப்பெரிய அச்சத்தின் விளைவாக திரும்ப திரும்ப கூட்டை கொடுத்து கேள்வி பேசுறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில ராஜீவ்காந்தி கொலை பண்ணாங்க. கொலை செய்த பிறகு அதற்கு காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன, திமுக நிலைப்பாடு என்ன, விசிக நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? இப்போ பேரறிவாளன் உட்பட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் எல்லாமே சொன்னோம். இப்ப இந்த நிலைப்பாடுல காங்கிரஸ் என்ன சொல்லுது? அப்போ இது போன்ற பல முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஒன்றே செய்யறாங்க. ஒரே நோக்கம் மோடி வேண்டாம்ங்கிறத, மோடியை தோற்கடிக்க முடியல. அப்ப எல்லாரும் சேர்ந்து முயற்சிப்போம் என்று இணைந்து விட்டு இப்ப அதற்கு ஒரு வாய்ச்சவர்களாக ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டே வர்றாங்க. அப்போ ஒரு 3 தேர்தலில் வெற்றி பெற்று என்பதற்காகவே கடந்த தேர்தல் இதுவரை திமுக தோல்வியே அடையாத மாதிரியும் அதிமுக மட்டுமே தோல்வியை தழுவியது போலவும் இப்போ திமுக அணியில் உள்ள எல்லா கட்சிகளையும் அரவணைத்து அனுசரித்து இணைத்து மிகப்பெரிய உச்சத்துக்கு அதிமுக மன்னிக்கும் திமுக கொண்டு செல்வது போலவும் திமுகவை சேர்ந்தவர்கள் பேசிக்கொள்வது வியப்பா இருக்கிறது. இல்ல அரவணைச்சு தானே போறாங்க. அதனால தானே ஏதோ ஒரு இடத்துல அந்த 13 கட்சிகளும் சேர்ந்து நிக்கிறாங்க. அரவணைச்சு போலன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளே ஒரு சிக்கல் இருந்தா கூட அனுசரிச்சு தானே போறாங்க. அரவணைப்புனா என்னங்க? வெற்றி பெற வேண்டும் என்பது தவிர ஒன்றும் கிடையாது. இப்ப திமுக தனியா ஜெயிக்குங்களா? வேற வழியே இல்லை. நீங்க எல்லாம் சேர்ந்தா மட்டும் ஜெயிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த புள்ளியில ஒருங்கிணைத்து நிக்கிறாங்க தானே. அந்த புள்ளியில ஒருங்கிணைத்து நிக்கிறாங்க சார். அதுதான் அந்த என்ன புள்ளிங்க? இது நாட்டு நலனா இல்ல மக்கள் நலனா? என்ன புள்ளிங்க? அது வெற்றிகள் ஒண்ணு தவிர கிடையாது. எல்லாமே சேர்ந்து பதவி பகிர்ந்துக்கலாம். இது வந்து தேர்தலில் எல்லா யுக்தி தான். ஆனா பிஜேபி சேர்ந்து மட்டும் ஏன் தவறா நினைக்கிறீங்க? ஏன் தவறா பேசுறீங்க? இப்போ காங்கிரஸ் கடந்த காலத்தில் நல்ல செய்த ஒவ்வொன்றையும் திருப்பி பேசினா என்ன ஆகுங்க? இப்போ எந்த கட்சியுமே அதாவது ஒரு கட்சியை கூட்டு வைக்கிற போது அதை விமர்சனம் என்று வந்து விட்டால் அப்போ நீங்க வந்து மதிமுக என்ன வச்சு, கம்யூனிஸ்ட் என்ன வச்சு, விசிக என்ன வச்சு வளர்ச்சி எல்லாம் ஆரம்பிச்சாலோ அல்லது வந்து கடந்த கால காங்கிரஸ் வந்து இந்தியா முழுவதும் என்னென்ன தவறு வந்துச்சு பேச ஆரம்பிச்சாலோ யாரும் யாரோடும் இணைய முடியாது. எனவே பொதுவாக இன்றைக்கு தமிழ்நாட்டுல திமுக மீது மிகப்பெரிய வெறுப்பு உண்டு மக்கள் மத்தியில. அதனால பல லட்சம் பேர் இன்றைக்கு வந்து எடப்பாடியை இடமெல்லாம் தெல்லுவாங்க. அப்ப இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏதாவது ஒன்றை சொல்லி திமுக தன் அணியில் இருப்பவர்களை திருப்தி செய்வதற்காக பேசுது. இப்போ ஒண்ணு இல்ல, வரக்கூடிய 2027 பாருங்க. இப்போ முற்றை நோக்கம் மோடி எதுவும் சொன்னீங்க. 2026 தேர்தல் என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வர வேண்டுமா வேண்டாம் என்பது தேர்தல் தான். இப்ப இந்த தேர்தலில் உங்கள் நிலைப்பாடு என்ன? நாங்க வந்து 520 வாக்கு சொன்னா முதலையே நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி கம்யூனிஸ்ட் சொல்லல, எந்த கட்சியுமே சொல்லல. அப்போ இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வருத்தத்தை எல்லாம் இங்க வந்து எப்படி போக்குறாங்கன்னா அதிமுக பிஜேபி இணைந்து விட்டது, இது மிகப்பெரிய மோசடியான கூட்டணி என்றெல்லாம் ரொம்ப பேசுறாங்க. கடந்த தேமுதிக சேர்வதற்கு முன்பு தான் பேசினாங்க. தேமுதிக சேர்ந்த பிறகு விமர்சனம் வேறுமா வந்ததுங்க. தேமுதிக திமுக சேர வேண்டும் என்று திரு கருணாநிதி விரும்பினாரு, அங்க சேரல. ஆனால் அதிமுக சேர்ந்ததை என்ன சொன்னீங்க பாராட்டீங்களா? அப்போ இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் என்பது பொதுவாக திமுகவுக்கு ஒன்று நடந்தால் சரி, அதிமுக நடந்தால் தவறு. ஏன்னா பிஜேபியோடு தமிழ்நாட்டிலே கூட்டணி வைக்காத கட்சிகளே கிடையாது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து வைத்ததுதான். உங்களுடைய முதற்கட்ட கருத்தாக இதை நான் எடுத்துக்கிறேன். அதிமுக கவலைப்படாது.